السلام عليكم ورحمة الله وبركاته. அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், கானலி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஷீர் வகான யுஹஜ்ஜிருஹு மினல் லைல் ஃபயுஸல்லி ஃபீஹி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பாய் ஒன்று இருந்தது, ஓலைப்பாய். அந்த ஓலைப்பாயை இரவு நேரத்தில் ஒரு தடுப்பாக ஒரு ரூம் போன்று ஆக்கி கொண்டு அதற்குள்ளே அவர்கள் தொழுவார்கள். பகல் நேரத்தில் அதை விரித்து அதிலே படுத்து கொள்வார்கள். ஒரு இரவு நேரம், அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இரவுலே தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது அதை பார்த்த சஹாபாக்கள் அவர்களும் கூட நின்று தொழ ஆரம்பித்து விட்டார்கள். இது அப்படியே அந்த செய்தி பரவ ஃபசாபு ஸாத்த லைலத்தின், ஒரு நாள் மக்களுடைய கூட்டம் ரொம்ப அதிகமாயிருச்சு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், ஐயுஹன்னாஸ், மக்களே, அலைக்கும் மினல் அமாலி மா துதீகூன், உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நீங்கள் வணங்குங்க. அமல்களில் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மட்டும், உங்கள் சக்திக்கு உட்பட்ட வகையில் மட்டும் அல்லாஹ்வை தொழுகுங்கள், வணங்குங்கள். ஏன்னா ஃபைனல்லாஹ லா யமல்லு ஹத்தா தமல்லு, ரொம்ப அதிகமாக தொழுது வணங்கி நீங்கள் சடைவடைந்து விட்டால், சோர்வடைந்து விட்டால், அல்லாஹுவும் அதற்கு கூலி வழங்குவதற்கு அவனும் உற்சாகம் காட்ட மாட்டான், அவனும் சோர்வடைந்து விடுவான். அதனால் உங்களுக்கு எது முடியுமோ, எது உங்களால் சக்திக்கு உட்பட்டதாக இருக்குமோ அதை நீங்கள் செய்யுங்க. வைன் அஹப்பல் அமால் இலல்லாஹி மா தூவிமா அலைஹி வைன் கல்ல, அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமான அமல் எது அப்படின்னு சொன்னால், குறைவாக இருந்தாலும் நிரந்தரமாக தொடர்ந்து செய்யப்படுகின்ற அமல்தான் அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தினர்களை பொறுத்தவரை எதை செய்தாலும் நிரந்தரமாக செய்வார்கள். விட்டு விட்டு செய்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்திற்கு அழகல்ல, அவங்க எதை செஞ்சாலும் நிரந்தரமாக செய்வாங்கங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதை பார்த்து மற்ற சஹாபாக்கள் எல்லாம் உடன் தொழுதார்கள். அப்போ அவங்கள கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மட்டும் செய்யுங்க, ரொம்ப நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வணங்குதல் அப்படிங்கிறது நல்ல விஷயம் தானே. ஏன் அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உற்சாகத்தை குறைக்கிற மாதிரி இப்படி பேசுனாங்க அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் உண்டு. முதல் காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்கள் மீது இருந்த அந்த அன்பு, கருணை அதை காட்டுது. ரொம்ப நீங்கள் அதிகமாக தொழுது உங்களுக்கு அது சிரமத்தை ஏற்படுத்திடும். ரொம்ப உங்களுடைய சக்திக்கு மீறி நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு உங்களை ஒரு நேரத்தில் முடியாமல் போயிடும், உங்களுக்கு பலவீனத்தை ஏற்படுத்தும். பல விஷயங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களை ஒரு கண்ட்ரோலில் இருக்க சொன்னாங்க. சில விஷயங்களை சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச மாதிரியே நாமளும் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க, பிரியப்பட்டாங்க, அதற்காக முயற்சித்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொல்லுவாங்க, இல்லை உங்களால் முடியாது, இந்த அளவுக்கு நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு தடுத்து நிறுத்தினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர் நோன்பு வைப்பார்கள். தொடர் நோன்பு அப்படின்னு சொன்னால் எதையும் சாப்பிடாம சஹர் இஃப்தார்லாம் செய்யாமல் அப்படியே தொடர்ந்து நோன்பு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்துச்சு. சமயங்களில் அப்படி இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நாமளும் இருப்போம் அப்படின்னு சில சஹாபாக்கள் அந்த மாதிரி சஹரும் செய்யாமல் இஃப்தாரும் செய்யாமல் தொடர்ந்து அப்படி இருக்க ஆசைப்பட்டாங்க, அப்படி முயற்சித்தாங்க. அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்யாதீங்க, அப்படி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் எனக்கு தனிப்பட்ட முறையில் அல்லாஹு தஆலா ஒரு ஆற்றலை வழங்கியிருக்கிறான், ஒரு வலிமை அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்குறான். என்கிட்ட இருக்க மாதிரி வலிமை, ஒரு ஆற்றல், அந்த சக்தி உங்கள்கிட்ட கிடையாது. அதனால் நாங்கள் செஞ்ச மாதிரியே அப்படி செய்யணும்னு ஆசைப்படாதீங்க, உங்களால் முடியாமல் போயிடும் அப்படின்னு தடுத்தாங்க. அப்போது நிறைய அமல் செய்யணும் அப்படிங்க நினச்சி தன் மீது பாரத்தையோ சுமையையோ ஏற்றி வைத்து விடக்கூடாது, அது சிரமத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே தடுத்தாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயத்தை ரொம்ப அதிகமாக ஓவராக செய்யும் பொழுது அது அன்னைக்கோடு ஸ்டாப் ஆயிடும், அடுத்த நாள் செய்ய முடியாமல் போயிடும். ரொம்ப ஹெவியாக ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் களைப்பு வந்துடும், சோர்வு வந்துடும்.
இஸ்லாம் எதை ரொம்ப ஆர்வப்படுத்துது அப்படின்னு சொன்னால், குறைவாக செய்தாலும் அதை நிரந்தரமாக செய்யணும் அப்படிங்கிறத ஆர்வப்படுத்துது. அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான அமல் என்ன அப்படின்னு சொன்னால், குறைவாக செய்தாலும் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஒரு நாள் செய்கிறது, ஒரு நாள் விடுறது, ஒரு நாள் செய்கிறது, ஒரு நாள் விடுறது. இது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் கிடையாது. ரொம்ப அதிகமாக ஒருத்தர் தொழுகிறாரு, ஒரு நாள் தொழுகிறாரு, அதோடு முடிஞ்சு போச்சு, அடுத்த நாள் தொழுகையே கிடையாது. இது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் கிடையாது. எதை செய்தாலும் நிரந்தரமாக தொடராக செய்ய வேண்டும். ரொம்ப அதிகமாக நம்மீது சுமையை ஏற்றி கொண்டால் அது தொடர்ந்து செய்ய முடியாமல் போயிடும். அப்படிங்கிறதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொன்னார்கள். மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சக்திக்கு மீறி ஒருத்தரை எதையாவது செய்யணும்னு நினைக்கும் பொழுது அவரால் உற்சாகத்தோடு செய்ய முடியாது, சோர்வடைந்து போயிடுவார். அல்லாஹ் சோர்வடைந்து களைப்படைந்து ரொம்ப முடியாமல் ஏண்டா தொழுகிறோம் அப்படின்னு நினச்சி தொழுகிறது அல்லாஹ் விரும்புகிறதில்லை. 2 ரக்காத் தொழுதாலும் உற்சாகத்தோடு தொழுகணும், ரொம்ப ஈடுபாட்டோடு தொழுகணும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நின்று தொழுகணும். இதுதான் அல்லாஹ் ரொம்ப பிடித்தமானது. அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்தாலும் உற்சாகத்தோடு செய்யும்படி சொன்னாங்க. உற்சாகம் இல்லாமல் ஒரு சோர்வடைந்த நிலையில் தொழுவது யாருடைய ஒரு தன்மை அப்படின்னா, முனாஃபிக்குகளுடைய தன்மை அப்படின்னு குர்ஆன் எச்சரிக்குது. இன்னல் முனாஃபிகீன யுஹாதிஊனல்லாஹ வஹுவ ஹாதிஊஹும் அப்படின்னு சொல்லிட்டு, வைதா காமு இல ஸலாத்தி காமு குசாலா. முனாஃபிக்குகள் எப்படி தொழுவாங்க அப்படின்னா, நின்னா அவங்க சோம்பேறித்தனமாக தொழுவாங்க, ஒரு உற்சாகம் இருக்காது, ஒரு ஈடுபாடு இருக்காது, ஏண்டா தொழுகிறோம் அப்படின்னு நினச்சி தொழுவாங்க. இது முனாஃபிக்குகளுடைய தொழுகை அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்படி தொழக்கூடாது. எதை தொழுதாலும் உற்சாகத்தோடு ஈடுபாட்டோடு தொழுவதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். சோர்வடையாமல் இருக்கணும். அப்படிங்கிறதுனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னாங்க. ஒரு பெண்மணியை குறித்து பெருமானார்கிட்ட சொல்லப்பட்டுச்சு, இந்த மாதிரி ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, அந்த பெண்மணி நைட்டு தூங்கவே மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்படி ஒரு செய்தியை பெருமானார்கிட்ட சொன்ன உடனே அவங்க முகத்தில் ஒரு வகையான ஒரு வெறுப்பு தோன்றியது. பெருமானாருடைய முகத்தில் சந்தோஷ கலையும் உடனே தெரிஞ்சிடும். ஏதாவது ஒரு யார் மேலாவது கோபம் இருந்துச்சுன்னா அதுவும் அவங்களுடைய முகத்தில் வெளிப்பட்டுரும். வெறுப்பு வெளிப்பட்டுருக்குது. ஏன்னா அதை அவங்க பிடிக்கல, அப்படி செய்கிறத அவங்க விரும்பலை. அப்பவும் இதே விஷயத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யமல்லு ஹத்தா தமல்லு. நீங்கள் ஒரேடியாக ஏதாவது ஒன்று செய்கிறன்னு செஞ்சு சோர்வடைஞ்சிட்டிங்கன்னா அல்லாஹ்வுக்கும் உற்சாகம் இல்லாமல் போயிடும், கூலி வரங்கள் அதில். அதனால் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ செய்யுங்க. உங்களுடைய சக்திக்கு மீறி, உங்களுடைய ஆற்றலுக்கு மீறி நீங்கள் எதையும் முயற்சிக்காதீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதும் இதே வார்த்தையை சொன்னார்கள். அப்போ எதை செய்தாலும் நிரந்தரமாக செய்ய வேண்டும். அதுதான் அல்லாஹ் விரும்புகிறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்புகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா விஷயங்களிலும் தொடராக விடாமல் தொடர்ந்து செய்யக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.